guys, welcome back to our channel. Now I'm Nivin from HyperCharge Tamil. So in the video நம்ம Xiaomi recently launch பண்ண 11i Hypercharge அப்படிங்கற இந்த மொபைல் ஃபோன் தான் அன்பாக்ஸ் பண்ணி ஒரு குயிக் ரிவ்யூ பார்க்க போறோம். ஒரு 2 இல்ல 3 நாள் யூசேஜ்க்கு இந்த மொபைல் ஃபோன் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படிங்கற பத்தி டீடைலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த மொபைல் ஃபோனை வாங்கலாமா வாங்க வேண்டாமா அப்படி நீங்க ஜட்ஜ் பண்ணக்கூடிய full review video, camera test, gaming test, software test and இதோட மெயின் ஹைலைட்டே பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். சோ சார்ஜிங் டெஸ்ட் எல்லாமே பண்ணிட்டு இது உண்மையிலேயே வர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ரிவ்யூ வீடியோ வந்து நான் இன்னும் ஒரு 5 இல்ல 6 நாள் நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணுவேன். சோ அதை பார்த்துட்டு நீங்க இந்த மொபைல் போனை வாங்கலாமா வாங்க வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷன் எடுத்துக்கலாம். பட் அதெல்லாம் பார்க்கணும்னா நீங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆன்ல செட் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தது போற எல்லா வீடியோஸுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்த்துட்டே இருக்கலாம். சோ இப்போ வாங்க இந்த Xiaomi 11i Hypercharge அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு குட்டி அன்பாக்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்காக ஜஸ்ட் வந்து அகெயின் வந்து அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ பாக்ஸ் குவாலிட்டி அண்ட் பேக்கிங் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. சைடில் எதுவுமே பெருசாக மென்ஷன் பண்ணல. அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Dimensity 920 ப்ராசஸர், 128 AMOLED டிஸ்பிளே, 108 மெகாபிக்சல் கேமரா, 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜரு, அது மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்பெசிஃபிகேஷனுமே வரிசையாக ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து நம்மகிட்ட இருக்க வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6+128GB வேரியன்ட், ஓகேங்களா, ஸ்டீல் பிளாக் கலர். அண்ட் சார் வேல்யூ எதுவுமே இப்போ வெளியே கொடுக்குறதே இல்லை, எதுனால அப்படிங்கிறது தெரியல, பட் உள்ள கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக் கவரை வந்து ரிமூவ் பண்ணுவோம். பாக்ஸ் பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. அண்ட் இதுக்குள்ளே ஃபஸ்ட் நமக்கு சிம் இன்ஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மேனுவல், இது யார் படிப்பா. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிபியூ கேஸ் இருக்குது. ஸோ டிபியூ கேஸோட குவாலிட்டி உண்மையிலே நல்ல தரமாக தான் கொடுத்துருக்காங்க மற்ற பிராண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் ஃபோன் இருக்குது. மொபைல் ஃபோன் பேக்லேயே ஸ்டிக்கர் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து சார் வேல்யூ கொடுத்துருக்காங்க. 0.8 அண்ட் 0.6 தான் இருக்குது. ஸோ சார் வேல்யூ உண்மையிலேயே கம்மி தான். ஸோ மொபைல் ஃபோனை சைடில் வச்சுட்டு வேறு என்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து பாக்ஸ்க்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பெருசாக இருக்குன்னு எதிர்பார்த்தேன், குட்டியாக தான் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா சார்ஜ் போடுறதுக்கான ஒரு டைப் சி கேபிள். ஸோ இவ்வளோ தான் பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே ஓரமாக வச்சுட்டு மொபைல் ஃபோனை எடுக்கலாம். ஸோ மொபைல் ஃபோனோட லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பேக்கில் வந்து ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் தான், சூப்பராக இருக்குது. ஸோ மொபைல் ஃபோனை ஆன் பண்ணுவோம். ஸோ ஆன் ஆகிடுச்சு. ஸோ ஃபிசிக்கல் எலிமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பவர் பட்டன் அண்ட் வால்யூம் கீஸ் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன்லேயே இன்டகிரேட்டடாக நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் குயிக்காக தான் ஒர்க் ஆச்சு. அண்ட் மொபைல் ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு பிளேஸ்மெண்ட்ஸும் கிடையாது, பிளெயினாக தான் இருக்குது. அண்ட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நமக்கு சிம் ட்ரை கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா டைப் சி போர்ட் அண்ட் பிரைமரி மைக் அண்ட் கூடவே ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் ரெண்டே சிம் கார்டு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். எஸ்டி கார்டு போட்டு யூஸ் பண்ணவே முடியாது. இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அண்ட் அதே சிம் ட்ரேக்குள்ளே வாட்டர் உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து ரப்பர் ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு பாசிட்டிவ் தான். எல்லா பிராண்ட்ஸ்லையும் கொடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லது தான். அண்ட் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அகெயின் இன்னொரு ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. ப்ளஸ் ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. ப்ளஸ் 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு டூவல் ஸ்பீக்கர் இருக்குது. அண்ட் இந்த மொபைல் ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்கும்போது இந்த கேமரா பம்ப் பற்றி நம்ம பேசி தான் ஆகணும். ஸோ இந்த கேமராவோட பம்ப் வந்து எந்த அளவுக்கு வெளியே இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ நீங்கள் கேஸ் போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு பெருசாக தெரியாது. பட் இருந்தாலும் நார்மலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் மாதிரி தான். கீழே வச்சிங்கன்னா டேரெக்டாக உங்கள் கேமரா லென்ஸ் தான் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ டிசைன், டிஸ்பிளே அண்ட் பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது பில்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கிளாஸ்டிக் பில்ட் தான் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் ப்ளஸ் பிளாஸ்டிக் மிக்சிங் தான், ஓகேங்களா. ஸோ பில்ட் வந்து சாலிடாக தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டுக்கு நல்லா ப்ரீமியமாகவே கொண்டு வந்திருக்காங்க. காம்பேக்டாக இருக்குது, ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கிரிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக பில்ட் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டுக்கு நல்லாவே ப்ரீமியமாக நல்ல சாலிடாகவே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து ஒர்த்தான ப்ரீமியமான ஒரு பில்டு தான், ஓகேங்களா. அண்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் நமக்கு 6.67 இன்ச் கொண்டு ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 360 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் HDR10 ப்ளஸ் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டுக்கு உண்மையிலேயே ஒர்த்தான குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. 60 Hz 120 Hz நீங்கள் எப்படி வேணாலுமே உங்களுக்கு தேவையானபடி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் செட்டிங்ஸில், ஓகேங்களா. அண்ட் டிஸ்பிளேயோட ஹாப்டிக் ஃபீட்பேக்கும் நமக்கு வந்து பக்காவாக தான் இருந்துச்சு, எந்த ஒரு குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ ஓவரால் டிஸ்பிளே சூப்பராக இருக்குது அப்படின்னு. அண்ட் கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேக்கில் நமக்கு குவாட் கேமரா செட்டப் இருக்கிற மாதிரி தெரியும். பட் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. 108 மெகாபிக்சல்
பிரைமரி சென்சார், அப்புறம் 8 மெகாபிக்சல் ஒரு அல்ட்ரா வைடு அண்ட் 2 மெகாபிக்சல் மேக்ரோ கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேமரா செட்டப்போட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்களே பாருங்கள். ஸோ நார்மல் மோடில் எடுத்தது பாருங்கள் எவ்வளோ டீட்டெயில்டாக சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கலர்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. அண்ட் வைட் ஆங்கிள் போகும்போது நீங்கள் கரெக்டாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. பட் நல்ல ஒரு டீசெண்டான பிக்சர்ஸ் வருது. 2x ஜூமில் கூட நமக்கு ஒரு குவாலிட்டியான பிக்சர்ஸ் வந்து நம்மளால் கண்டிப்பாக எடுக்க முடியும். அண்ட் டெடிகேட்டடான 108 மெகாபிக்சல் மோடில் வச்சு நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது டீட்டெயில்ஸ் இன்னும் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. அண்ட் போர்ட்ரேட் ஷாட்ஸ் கூட நீங்கள் வந்து எடுக்க முடியும். டெடிகேட்டடாக போர்ட்ரேட் சென்சர் இல்லை, பட் இருந்தாலும் சூப்பரான போர்ட்ரேட் ஷாட்ஸ் நமக்கு அவுட்புட் வருது. ஸோ குவாலிட்டியான போர்ட்ரேட் ஷாட்ஸ் உங்களால் வந்து கண்டிப்பாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். எட்ஜ் டிடெக்ஷனும் நல்லாயிருக்கு. அண்ட் 2 மெகாபிக்சல் மேக்ரோ ஷாட். ஸோ அந்த 2 மெகாபிக்சல் சென்சரை வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்குது. பட் எனக்கு வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைங்க. டீட்டெயில்ஸ் கலர்ஸ் எல்லாமே அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை அப்படிங்கிறத உண்மை. ஸோ ஃபுல் ரிவ்யூ வீடியோ நம்ம இன்னும் ஃபுல் டீட்டெயிலாக இந்த கேமரா வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம MI 11i Hypercharge இந்த மொபைல் ஃபோனில் 4K 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ குவாலிட்டி அண்ட் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இன்பில்ட் மைக்கில் தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ கலர்ஸ் எல்லாமே ஓரளவு நேச்சுரலாக தான் இருக்குது. அண்ட் ஃபோக்கஸிங்கும் ஓரளவு பரவாயில்ல, நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஃபோக்கஸ் ஆகுது, ஆட்டோ ஃபோக்கஸிங் எல்லாமே. ஸோ வாய்ஸ் குவாலிட்டி எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். 4K 30 fps தான் எனபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் 4K 60 fps வரை கொடுத்துருக்கலாம். இந்த பட்ஜெட்டில் எக்கச்சக்க மொபைல் ஃபோன்ஸில் 4K 60 fps வரை எனபிளாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இங்கே இன்னொரு நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெபிலைசேஷனே இல்லைங்க. ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷனும் இல்லை, அல்ட்ரா ஸ்டெபிலிட்டி மோடும் இல்லை, எதுவுமே கொடுக்கல. நார்மலாக ஒரு ஸ்டெபிலிட்டி மோட் கொடுத்துருக்கலாம், பட் அதுவுமே கொடுக்கல இங்கே. ஸோ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்கச்சக்கமாக மிஸ் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஃபுல் ரிவ்யூ வீடியோவில் இந்த கேமரா நம்ம இன்னும் டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணலாம். ஸோ ஃபுல் ரிவ்யூ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. சென்டர் பஞ்ச் கோல் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் வழியாக நீங்கள் ஒரு குவாலிட்டியான பிக்சர்ஸ் எல்லாமே எடுக்க முடியும். ஸோ இதில் எடுத்த சாம்பிள் ஃபோட்டோஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ நார்மலாகவே Xiaomi மொபைல் ஃபோன்ஸ், ரெட்மி மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து அந்த பியூட்டிஃபிகேஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஃபில்டர்ஸ் எல்லாம் போட்ட மாதிரி கொஞ்சம் அந்த மேக்கப் லுக் உங்களுக்கு கண்டிப்பாக வரதான் செய்யும். உங்களை வந்து பியூட்டிஃபை பண்ணி கண்டிப்பாக கொடுக்கும். அண்ட் கூடவே நீங்கள் ஃப்ரெண்டில் போர்ட்ரேட் ஷாட்ஸும் எடுக்க முடியும். ஸோ அதுவும் நமக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ நேச்சுரலான கலரை விட கொஞ்சம் வந்து அந்த பியூட்டிஃபிகேஷன் மோட் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஓகேங்களா? மற்றபடி ஓவராலாக செல்ஃபிஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் ஃபைனலி ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா குவாலிட்டி இந்த பட்ஜெட்டுக்கு உண்மையிலேயே ஒர்த்தாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைல் ஃபோனை நமக்கு வந்து அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூ பண்ணுறது கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாதா மொபைல்ஸ் தான். ஸோ மாதா மொபைல்ஸை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைல் ஷோரூம் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்ட்ரிக்டோட டாப் டீலர்ஸும் இவங்க தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இல்லாத எக்கச்சக்க மாடல்ஸ் இவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கொரியர் ஆப்ஷனும் இருக்குது. தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு வந்து கொரியர் அனுப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ டிஸ்பிளேல தெரியிற நம்பர் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணி உங்களோட ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். அண்ட் இது மட்டும் இல்லாமல் வாட்சஸ், ஹோம் அப்ளையன்சஸ், ஸ்மார்ட் டிவிஸ், ஃப்ரிட்ஜஸ், வாஷிங் மிஷின் சொல்லிட்டு எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர் யூஸ் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். அண்ட் இங்கே நம்ம ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது MediaTek Dimensity 920 அப்படிங்கிற இந்த சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஒரு 5G சிப்செட் தான். 6nm ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ண ஒரு சிப்செட் இது. ஸோ உங்களுக்கு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஓரளவு டீசெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த சிப்செட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 21,000 ஒர்த் அப்படின்னே சொல்லலாம். பட் 24,000 25,000 ஒர்த் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு டவுட் தான். பட் ஸ்டில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ப்ராசர் தாங்க கண்டிப்பாக. ஸோ இது ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஜஸ்ட் நான் இப்போ வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் கேம் தான் நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். பட் ஃபுல் ரிவ்யூ வீடியோவில் இதை விட எக்கச்சக்க கேம்ஸ் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி ஃப்ரீ ஃபயர், அப்புறம் வந்து கால் ஆஃப் டியூட்டி, ப்ளஸ் வந்து BGMI, பப்ஜி, இந்தியன் பப்ஜி என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ அது எல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஃபுல் கேமிங் டெஸ்ட்டு நம்ம பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? கேமிங் டெஸ்ட், கேமரா டெஸ்ட் எல்லாமே நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு இதோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, இந்த மொபைல் ஃபோன் ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்டாக ரிவ்யூ பண்ணி நான் உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூவில் கொண்டு வரேன். ஸோ ஃபுல் ரிவ்யூ வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 5 நாள் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் நமக்கு பாக்ஸ்குள்ளே வருது. ஸோ இந்த மொபைல் ஃபோனோட மெயின் ஹைலைட்டே இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறத கூட நான் வந்து ஃபுல் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூவில் கொண்டு வரேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 5 நிமிஷம் சார்ஜ் போட்டாலே 20 to 25% வந்து ஈஸியாக வந்து சார்ஜ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்னுமே நான் உங்களுக்கு நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு ஃபுல் ரிவ்யூவில் கொண்டு வரேன். ஸோ ஃபுல் ரிவ்யூ வீடியோக்கு எல்லாருமே வெயிட் பண்ணுங்க. So finally Xiaomi 11i Hypercharge இந்த மொபைல் ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ வீடியோல நான் எந்த டாபிக்கை இன்னும் டீப்பரா கவர் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. கண்டிப்பா கவர் பண்ணிடலாம். ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு 3 நாள் யூசேஜுக்கு இந்த மொபைல் ஃபோன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா pretty டீசெண்டாவே இருந்துச்சு அப்படி நம்ம சொல்லலாம். வேற லெவலில் ஃபினாமினல் லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ஸோ இன்னும் நம்ம டீப்பராக டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 6 days அப்புறம் நான் அதோட ஃபுல் ரிவ்யூ வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். பட் ஃபீச்சர்ஸ் மிஸ்ஸிங் அவுட் அண்ட் வந்துட்டு நிறைய
பக்ஸ் அப்படி நம்ம பார்க்கும்போது இருக்க தான் செய்யுது. கேமராஸில் அதுவும் மெயினாக கேமராஸில் நீங்கள் பார்க்கும்போது ஸ்லோ மோஷன் 720p ரெசல்யூஷனில் 960 fps நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எடுக்க முடியலை. எடுத்தீங்கன்னா கூட அந்த ஸ்லோ மோஷன் எஃபெக்ட் அப்ளையே ஆகலை. ஸோ இந்த இஷ்யூ நம்மகிட்ட இருக்க இந்த டிவைஸில் மட்டும்தான் இருக்கும் போல அப்படிங்கிற ஒரு டவுட்டில் நம்ம சேனலில் நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். 11i ஹைப்பர் மொபைல் ஃபோன் யாராவது யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து மேக்ஸிமம் யாருமே வந்து யூஸ் பண்ணல, ரீப்ளேயும் கரெக்டாக இல்லை. பட் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம நண்பர் மட்டும் வந்துட்டு 11i யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் வந்து நாங்கள் இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணோம். ஸோ அவர் வந்து உடனே வந்து குயிக்காக ரெஸ்பாண்ட் பண்ணார். ஸோ அதுக்கு அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லி தான் ஆகணும். ஸோ அவர் வந்து 11i யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. 11iக்கும் 11i ஹைப்பர்சார்ஜுக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை. ஹார்ட்வேர் லெவலில் நம்ம பார்க்கும்போது அந்த ஃபாஸ்ட் சார்ஜர் மட்டும்தான். ஸோ நான் கேட்டிருந்தேன் அவர்கிட்ட, ப்ரோ உங்களுக்கு வந்துட்டு 720p ரெசல்யூஷனில் 960 fps வீடியோ ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருதா, கரெக்டாக வந்து அந்த வீடியோ சேவ் ஆகுதா, அந்த ஸ்லோ மோஷன் எஃபெக்ட் அப்ளை ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவர் ப்ரூஃபே அனுப்பியிருந்தார். அவருக்கு வந்து கரெக்டாக தான் ஒர்க் ஆச்சு. ஓகேங்களா. பட் இருந்தாலும் வந்து 11i தான். ஸோ 11i ஹைப்பர்சார்ஜ் மொபைல் ஃபோன் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஸ்லோ மோஷன் ஆப்ஷனில் 720p ரெசல்யூஷனில் 960 fpsல வந்து வீடியோ எடுக்கும்போது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இஷ்யூஸ் இருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ நம்ம அதை இன்னும் டீப்பாக வந்து ஃபுல் ரிவ்யூவில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ டெஃபரெண்டாக உங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. கூட அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட FT ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போகிற எல்லா வீடியோஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் எல்லாமே தட்டி விட்டுருங்க. ஸோ see you next video. டைம் தான் லிவிங் ஸ்பிரிட்டா. பை.